ஹே கைஸ், இந்தியில இருந்து நாம ஒரு புது சீரிஸ் தான் பார்க்க போறோம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி சீரிஸ், கொரியன் டிராமா. இதோட நேம் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். பேரை கேட்டாலே சும்மா கலக்கலா இருக்கா. சீரிஸும் கலக்கலா இருக்க போது. சின்ன டிராமா தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். இதோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு கார்ட்டூனிஸ்ட். நம்ம ஊர்ல கண்ணு தீவு போயிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி மாவீரன்ல சிவகார்த்திகேயனும் இந்த வேலை தான் பாத்துட்டு இருப்பாரு. ஹீரோ அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வெப் சீரிஸ் எழுதுறான். அது ஹிட் ஆயிட்டு அந்த ஸ்டோரிய நம்ம ஹீரோயின் ஒரு படமா எடுக்க போறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மூவி ஏஜென்சில பிடினா இந்த காஸ்ட் பிடிக்கிறது, அவங்கள சைன் வாங்க வைக்கிறது, அவங்களுக்கு அலவன்ஸ் பேசுறது, ஏஜென்சில உள்ள பினான்சியல் பட்ஜெட் அதெல்லாம் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி வேலை தான் நம்ம ஹீரோயின் வருது. நம்ம ஹீரோ எழுதின கதைய ஹீரோயின் மூவி எடுக்க போறாங்க. அதுல என்னென்ன சவால்கள் ஃபேஸ் பண்றாங்க, அது எல்லாத்தையும் எப்படி முறியடிக்கிறாங்கன்னு காமெடியா காட்டியிருக்கிறது தான் இந்த சீரிஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீரிஸ் ஸ்டார்டிங்ல ஒரு ஏன்ஷியன்ட் பீரியட் தான் காட்டுறாங்க. வானத்துல நிறைய பட்டம் பறந்துட்டு இருக்கு. அது க்ளோஸ்அப்ல பார்த்தா தான் தெரியுது. அந்த ஒவ்வொரு பட்டத்திலயும் ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்க. அந்த பட்டம் எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தா, ஒரு இடத்துல நிறைய அரசு அதிகாரிகள் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பெண்கள் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டு சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த நோக்கி தான் அந்த பட்டங்கள்லாம் வருது. தோ இவதான் நம்ம ஹீரோயின் சோஜின். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே இதோ வந்துட்டா, அழகி அழகி வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவளை எல்லாருமே பிரமிப்பா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம சோஜனா அவளை பார்த்து எதோ யோசிச்சுட்டு இருக்கா. இப்பதான் அந்த பட்டத்துல பறந்து வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த இடத்த சுத்தி வளைச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. பெண்கள்லாம் அலறி அடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. ஒரே கலவரமா போய்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு அழகான பொண்ணு வந்தால, அவளை போய் ஹீரோயின் அப்ரோச் பண்றா. அந்த பொண்ணு டேபிள் கடியில படுத்திருக்கா. அந்த டேபிள் மேல இருந்து ஒருத்தன் கத்தியெல்லாம் விடுறான். அந்த நேரத்துல நம்ம சோஜனா அந்த பொண்ணு பிடிச்சி ஏதோ பேச பாக்குறா. என்னடா இது சிங்கே இல்லையேன்னு பார்த்தா நடக்கிறது ஒரு ஷூட்டிங். சோஜின் ஒரு பீடி தானே. இந்த பொண்ணு அடுத்த படத்துக்கு லீட் ஆக்ட்ரஸா நடிக்க வைக்கிறதுக்காக தான் சோஜின் கேட்க வந்திருக்கா. அந்த பொண்ணு முதல்ல ஒத்துக்காத மாதிரி சொல்றா. அப்புறம் டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர்னு பெரிய பெரிய ஆளுங்க பேரா சொன்னோன்னே அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுது. இப்ப அப்படி அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு வரா. லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர்ல கிடக்குது. மறுபடியும் மாடா அப்படின்னு சொல்லி படியேற ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பில்டிங்கை பார்த்துட்டே இரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பில்டிங்கை நம்ம வாங்குறோம், சாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட மேல போயிட்டு இருக்கா. அங்க அவங்களோட கம்பெனி ஒரு ஃப்ளோர்ல இருக்கு. பார்த்தா ஒரு ஆளையுமே காணும். ரெண்டு பொண்ணுங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்குதுங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு சிஇஓ தான். இந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருந்தது தான் போல. வர வர அவங்க எடுக்கிற மூவி நல்லா ஓடாம இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. சோஜினும் கூட வேலை பார்க்குற பொண்ணு கிட்ட ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த லீட் ஆக்ட்ரஸ் ஒத்துக்கிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்றா. ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் தாங்கல. பார்த்துட்டே இரு, இப்ப அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா, அதே பேரை வச்சு அந்த டைரக்டரை உள்ள எழுத்துருவேன்னு சொல்றா. அந்த பொண்ணு கிட்ட பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இந்த படத்துல இருக்காங்கன்னு சொல்லிருப்பால, அது சும்மா அந்த பொண்ணை வச்சுதான் இனிமே அந்த பெரிய ஆளுங்க எல்லாம் பிடிக்கலான்னு இருக்கா போல. பார்த்துட்டே இரு, இங்க இருக்கிற காலியா கிடக்கிற டெஸ்க் எல்லாத்தையும் நம்ம ஆட்களை வச்சு ஃபில் பண்றோம், வேலைக்கு அத்தனை பேர் எடுக்கிறோம், நம்ம கம்பெனியை பெரிய லெவல்ல ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட வேலை பார்க்குற பொண்ணும் என்னோட சம்பளத்தையும் கூட்டி தருவியா அப்படின்னு கேட்க, அது நம்ம சிஇஓ கையில தான் இருக்கு, அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி அவரை போய் பாக்குறா. இப்ப இவங்க பண்ண போற படம் ஒரு வெப்டூன் பேஸ் பண்ணதுதான். அத கதையா ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு. அவர் பேரு ரைட்டர் ஆன். இவ இன்னும் இந்த கதையை படிச்சு கூட பாக்கல போல. அந்த சிஇஓ இவகிட்ட இன்னும் நீ அந்த கதையை படிச்சே பாக்கலான்னு கேட்க, எனக்கு எங்க நேரம் இருக்கு, இன்னும் நான் ஒரு 10 பேரா இருந்திருந்தா கூட என்னோட வேலைக்கு பத்தாது, அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப காப்பி ரைட்ல இவங்க வாங்கிட்டாங்க போல. போன தடவை நீங்க செலக்ட் பண்ண கதை மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக தான் இப்போ கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சோஜின் அந்த கதையை தான் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அந்த அளவுக்கு இது பிடிக்கல. என்ன இது சீரியல் டேட்டரா, இத்தனை பொண்ணுங்களே ஒருத்தன் டேட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட வேலை பார்க்குற பொண்ணு இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணது, உனக்கு தான் ரொமான்ஸ் பத்தியே தெரியலன்னு சொல்லும்போது, நிஜத்துல நடந்ததா, ஒருத்தன் இத்தனை பொண்ணைய டேட் பண்ணிருக்கான், எனக்கெல்லாம் ரொமான்ஸ் பிடிக்கதான் செய்யும்பா, அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நம்ம சிஇஓ எப்படிதான் அந்த கதையை ஓகே பண்ணாரோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கா. அங்க எல்லாருமே இவள மாதிரியே பீடிஸ் தான் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே ஜூனியர்ஸ் போல, வேற வேற கம்பெனில இருந்து வந்தவங்க. ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடக்குது. அங்க ஒருத்தன் சோஜினை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறான். ஏன்னா இவ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப டாப்ல இருந்திருக்கா. இவங்க கம்பெனி எடுக்கிற படங்கள்லாம் அப்படி ஓடி இருக்கு. இவளுக்கு நிறைய அவார்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த பையன் இருந்துட்டு, நீ நம்ம ஜூனியர்ஸ்க்குலாம் ஒரு எடுத்துக்காட்டு, அவங்களுக்கு அட்வைஸ் கொடு, டேய் எல்லாரும் பேப்பர் பண்ணாருங்க, எழுதிக்கோங்க அவன் என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் கொஞ்சம் தயக்கத்தோட எந்திக்கிறா. அவன் அந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வரல, நான் கொஞ்சம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணை பார்த்தோன்னே எல்லாருக்கண்ணும் சோஜின் கிட்ட இருந்து இவகிட்ட வந்துருச்சு. அப்ப அங்க இருந்தாலும் ஒரு பையன், அவன் அந்த புதுசா அந்த பொண்ணு கிட்ட சரக்கடிக்க சொல்றான். அவ, நாளைக்கு எனக்கு வேலை இருக்குப்பா, என்னாலாம் சரக்கடிக்க முடியாது, இந்த சோஜின் இருக்கால அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த சோஜினும் சரக்கடிச்சுக்கிட்டு, எனக்கும் நாளைக்கு பெரிய வேலை இருக்கு, நான் பெரிய டைரக்டரை பார்க்க போறேன்னு சொல்லும்போது, உங்க கம்பெனி தான் அதில் பதாளத்துக்கு போயிடுச்சேமா, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிண்டல் பண்ணுது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே
ஏற்கனவே பழக்கம் இருக்கு போல. அப்புறம் எல்லாரும் நல்லா வைப் பண்ணிட்டு சோஜின் பேரை சொல்லி கத்தி கத்தி அங்கிருந்து கிளம்புறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பில்ல பூரா இவ தலையில கட்டிட்டாங்க. இவளு வேற வழியே இல்லாம ரொம்ப வருத்தத்தோட பில்ல கட்டிட்டு போறா. வெளியில வரும்போது திரும்பவும் அந்த புதுசா ஒரு பொண்ணு வந்துச்சுல, அவளை மீட் பண்றா. அவ ஏதோ பாஸ்ட்ல நடந்ததை பத்தி பேசுறா. அதுல ஒரு சின்ன பிளிங்க்ல ஒரு பையனை கட்டுறாங்க. இவன் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ பங்சு. அவனை நான் நேத்து பார்த்தேன். உங்களுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்குன்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, உனக்கு எதுவுமே தெரியாதா? சரி நீ தெரிஞ்சுக்கவும் வேணாம். மத்தவங்க விஷயத்துல எப்படி மூக்க நுழைச்சு கரண்டியை வச்சு கிண்டுற மாதிரி அந்த விஷயத்த கிண்டுற பத்தியா, அதனாலதான் உன்னை எல்லாரும் கரண்டி கரண்டின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோஜனும் அவளை நக்கல் பண்ணிட்டாங்கன்னு கிளம்புறா. இப்ப வீட்டுக்கு தான் வந்திருக்கா. சோஜனுக்கு ஒரு அக்கா இருக்கா போல. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. சோஜன் அக்கா, சோஜன் அக்காவோட ஹஸ்பண்ட் 3 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. சோஜன் அக்காவோட ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சம் ஒய்ஃப்க்கு பயப்படுவார் போல. இப்ப சோஜனும் இந்த வீட்டுல இருந்து ஒரு வாரத்துல மூவ் அவுட் ஆக போறா போல. அதுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன்னு அவங்க அக்கா கேட்க, பேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சோஜன் அக்கா ஹஸ்பண்டுக்குலாம் ஒரே வருத்தம். அப்போ சோஜன் அக்கா இருந்துட்டு, என்ன பொறாமப்படுறியான்னு கேட்க, இல்ல நான் பொறாமலாம் போடல, நான் சந்தோஷம் தான். அவ வெளியில போய் வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சோஜன் அவ ரூமுக்கு போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அவ நிறைய அவார்டு வச்சிருக்கா. அப்ப சில புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ கிடைக்குது. அதுல நம்ம ஹீரோ பங்சு இருக்கான். அதை பார்த்ததும் சோஜன் பழச நினைச்சு பாக்குறா. சோஜனும் பங்சுவும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த மொமெண்ட். சோஜனும் அப்ப பார்ட்டியில ஒரு பொண்ணு அவளை கிண்டல் பண்ணால, அந்த பொண்ணும் கார்ல இருக்காங்க. நல்ல மழை. அப்ப நம்ம சோஜன் டோர் பக்கம் வந்து பங்சு லிஃப்ட் கேக்குறான். சோஜனுக்கு பங்சுவை பார்த்ததுமே பிடிச்சிட்டு இங்க பிளாஷ்பேக் முடிஞ்சது. இப்ப அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு வந்து உட்கார்றா. அப்ப கூட வேலை பாக்குற பொண்ணு வந்து, நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் ஏதோ வித்தியாசமா இருக்கு, ரொம்ப கீழே இருக்குன்னு சொல்லும்போது, சோஜனும் எப்பவுமே அப்படித்தானே இருக்கு, நம்மகிட்ட எங்க காசு இருந்திருக்குன்னு சொல்லும்போது, நம்ம ரைட்டர் ஆனுக்கு காசு கொடுத்துட்டோம், அதே மாதிரி அந்த ரைட்டர் பங்சுக்கும் காசு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் பங்சு அப்படின்னு கேக்குறா. ஆமா, நம்ம ஒரு கார்ட்டூனை இப்ப மூவியா எடுக்க போறோம்ல, அதை எழுதுனதே பங்சு தான் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோ தான் இந்த கார்ட்டூன் எழுதுனதுன்னு இவளுக்கு தெரியுது. அப்புறம் தான் அந்த ரைட்டரோட போட்டோ எடுத்து பார்க்கும்போது அது பங்சு. நம்ம ஹீரோ இவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்ப திரும்பவும் இவ பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறா. போன பிளாஷ்பேக்ல பங்சு லிஃப்ட் கேட்டுப்பான்ல, லிஃப்ட் கொடுத்துட்டாங்க போல. இப்ப 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுலயும் நம்ம சோஜனுக்கும் பங்சுக்கும் செம்மையா சிங்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போச்சுன்னு தெரியல. இப்ப பிரசன்ட்ல சோஜன் வீட்டுல வந்து பங்சுவோட கார்ட்டூன் தான் ஓபன் பண்ணி ரீட் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அது செம்ம ஃபன்னா இருக்கு போல. இவளுக்கு தான் சிரிப்பு தாங்கல. சிரிச்சு சிரிச்சு பாத்துட்டு இருக்கா. அந்த கார்ட்டூன்ல அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கதையை தான் எழுதி வச்சிருக்கான். இப்படி இதெல்லாம் பார்த்து வாசிச்சுட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. ஜன்னலை திறந்து பார்த்தா இவ அக்காவோட ஹஸ்பண்ட் நிக்கிறான். அவன் தம் அடிச்சிட்டு இருந்திருப்பான் போல. யோ என்ன பண்ற, சொந்த வீட்டுல இப்படி ஒளிஞ்சு நின்று தம் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இப்படியா நீ அக்கா புருஷன்ட்ட பேசுவ அப்படின்னு சொல்ல, ஆமா நீ மட்டும் அக்காவை கரெக்ட் பண்ணாம இருந்தா எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்றா. இப்ப அப்படி 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்பதான் பங்சுவோட கார்ட்டூனை தான் மூவியா பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றா. அவரும் அவனதான் உனக்கு பிடிக்கும்ல, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறீங்களா, நல்லதுதான். அவன் எல்லா கேர்ள் ஃபிரெண்டையுமே அந்த கார்ட்டூன்ல போட்டிருக்கானா, அப்ப நீ வருவதானு கேட்க, சீரிஸ் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, நான் இனிமேதான் வருவேன்னு சொல்ல, உன்னோட கதையவே கார்ட்டூனா வாசிக்க நல்லா தான் இருக்கும்ல, உன்னை என்ன கேரக்டர்ல போட்டு வச்சிருக்கானோ, எப்படியும் அழகா சூப்பரா தான் காமிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல அவ கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு, நான் சிஇஓக்கு போன் பண்ணேன், அவர் போன் எடுக்கல, நான் வெளியில போறேன், நீ அவர்கிட்ட சொல்லிரு, நான் பங்சுவை தான் பார்க்க போறேன்னு சொல்ல, சோஜன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறா. ஒரு வேலை பார்க்க போலான்னு நினைக்கிறா போல. அதே மாதிரி போய்கிட்டு இருந்த அந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு அவளுக்கு பதிலா இவ பார்க்க போறா. ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவனை பாக்குறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படியே தலைமுடியெல்லாம் கோதி விட்டுட்டு லிப்ஸ்டிக் ஆன வாயத்தை வந்து போட்டுட்டு இருக்க. கரெக்டா நேரம் பங்சுவும் வந்துடுறான். இப்ப பங்சுவுக்கு இவளதான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரியாது. அவனும் பக்கத்துல வந்து மூஞ்ச காட்டிட்டு நிக்க டக்குன்னு பயந்துட்டா. ஏய் நீயா, எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்த அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசுறான். அவ லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்திருப்பால, கொஞ்சம் பதட்டத்துல லிப்ஸ்டிக் கோணையா போயிரும். இவன் அதை அழிச்செல்லாம் விட்டுட்டு இருக்கான். என்ன படத்துல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க போல, ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் சாதாரண பிடி தான், அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு அவனை பார்த்ததுமே எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஆனா அவன் நார்மலா தான் பேசுறான். அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே சைடு வாக்குல அவன் கையில ரிங் எதுவும் போட்டிருக்கானா என்னன்னு பாக்குறா. அவன் ரிங் எதுவும் போடல. அப்புறம் இதுக்கு முன்னாடி இவங்க லைஃப்ல நடந்திருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போலாம் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை அப்படின்னு கொஞ்சம் சோகமாகறான். இவன் நல்ல ஜோவியலான கேரக்டர் போல, ரொம்ப ஜாலியா இருக்கான். அப்புறம் அவன், நீ ஒரு பையனை தானே பார்க்க வந்திருக்க, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்ல, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தான் பார்க்க வந்தேன்ற விஷயத்த சொல்லல. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, நீ பார்க்க வந்த பையனுக்கு அவார்ட் தான் கொடுக்கணும், எங்க என் டெடி பியர் வயசாகி செத்துருமோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இவளை டெடி பியர்ன்ற மாதிரி பேசுறான். அப்புறம் சரி நான் ஒருத்தங்களை பார்க்கணும், நான் போயிட்டு வரேன், உனக்கு அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்திக்க, என் நம்பர் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறா. இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா ரிங் போகுது. ஆனா இவளுக்கு கால் வரல. எதுவும் வைப்ரேஷன்ல போட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறான். இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஓ இது இல்லையோ, இன்னொரு நம்பர் இரு வெயிட் பண்ணு அப்படின்னு
சொல்லிட்டு இன்னொரு நம்பர் டயல் பண்றான். பார்த்தா அதுவும் இவன் நம்பர்ல சோஜின்ற பேர்லயே நிறைய பொண்ணுங்க நம்பர் வச்சிருக்கான். இவன் தான் சரியான பிளே பாய் ஆச்சு. என்கிட்ட 3 சோஜின் இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் ஒன்னா லாஸ்ட் ஒன்னான்னு தெரியல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல இவளுக்குலாம் செம்ம கடுப்பாயிருச்சு. அப்புறம் அப்படியே அவ பக்கத்துல உட்காந்துட்டு அவ சேரையும் பக்கத்துல இழுத்து போட்டுட்டு, ஏய் ராஸ்கல், நீ நம்பரை மாத்திட்ட தானே அப்படின்னு கேக்குறான். அவ இல்ல அப்படின்னு சொல்ல திரும்பவும் சர்ச் பண்ணி பாக்குறான். ஏய் நம்பரை மாத்திட்டியா, விளையாடாம சொல்லு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் அதெல்லாம் மாத்தல, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க ரைட்டர் பங்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் இவ தான் அந்த ஏஜென்சில இருந்து இவனை மீட் பண்ண வந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டா போல. அது உன்னோட ஏஜென்சின்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு இன்னும் காசு கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டே வரான். அவ கோவப்பட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ சம்மக்கான்ல அந்த கதையை நான்லாம் செலக்ட் பண்ணல, எங்க சிஇஓ ஒழுங்கா படிக்காம செலக்ட் பண்ணிட்டாரு, அதை நாங்க மூவியெல்லாம் எடுக்க போறது இல்ல, ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்காது, நாங்க எடுக்க போறது ஒன்னும் சின்ன பிள்ளைங்க கதை கிடையாது, சும்மா நாய் பூனைன்னு வச்சுட்டுன்னு சொல்லும் போதே அவனுக்கு கோவம் வந்துச்சு. ஏய் அது ஒன்னும் நாய் கிடையாது, அது சீட்டா அப்படின்னு சொல்ல, யாரா இருந்தாலும் அதை பார்க்கும்போது நாயின் தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அவனோட வெப்டூன்ல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் அனிமல் ஃபேஸ்ல தான் வரைஞ்சிருப்பான், மேல் லீடா சீட்டாவை வரைஞ்சிருப்பான், அது இவளுக்கு நாய் மாதிரி தெரிஞ்சிருக்கு. நம்ம நம்பரை கூட அவன் வச்சிருக்கலன்னு காண்டல வீட்டுக்கு வந்து அவனோட வெப் சீரிஸ்க்கு நிறைய பேர்ட் கமெண்ட்ஸா போட்டு விடுறா. என்ன கதை இது, சின்ன பிள்ளைத்தனமா? அதுவும் இந்த மேல் கேரக்டர் இருக்கு ரொம்ப மோசம், பழைய காலத்து கதை அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா அடிச்சு விட்டுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் காலையில கம்பெனிக்கு வந்துட்டா. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. அந்த சிஇஓ இருக்கார்ல, அவர் நிறைய லோன் வாங்கிட்டு கட்டாம விட்டுருப்பாரு போல, அதுக்கு அந்த பேங்க் ஆளுங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவனு சொல்லி பாக்குறா, இதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, எங்க சிஇஓ வாங்கினதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்னு. அவர் கம்பெனி பேர்ல தான் வாங்கியிருக்காருன்றதுனால இந்த கம்பெனி தான் பொறுப்புன்றாங்க. கூட வேலை பாக்குற பொண்ணுகிட்டையும் அந்த ஆளுக்கு போன் பண்ணி பாருன்னு சொல்ல, அவர் போன் எடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்றா. சோஜன் ஒண்ணு, சரி என்ன இருந்தாலும் இருக்கட்டும், இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல, நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்கன்னும் போது, என்னத்த பேச, ஓவர்டியூ ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இங்க இருக்க டேபிள் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்க தூக்கிட்டு போறோம், எல்லாத்தையுமே சீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு நான் ஷாக்கா இருக்கு. உடனே அவளோட சிஇஓ வீட்டுக்கும் போய் பாக்குறா. அங்க ஆளை காணோம். அப்படியே பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அதுல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சிஇஓவும் கார்ல வராரு. ஏடி வந்துட்டான் வா வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. அந்த ஆள்கிட்ட கம்பெனி பேர்ல எதுக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டா, நான் என்ன செய்ய, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, ஒரு அப்பாவா என் குழந்தைய காப்பாத்தணும் இல்லையா, அவன் குட்டி கையில வேற ஐவி எல்லாம் போட்டிருந்தாங்க, அவன் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டான்னு அப்படியே எமோஷனலா பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோஜின் மனசு கொஞ்சம் இறங்குது. அப்பா அப்பா அப்பான்னு திரும்ப திரும்ப சொல்ல அவளுக்கு அப்படி கரைஞ்சிட்டு இருக்கா. ஆனா கூட வேலை பாக்குற பொண்ணு அவளை கூப்பிட்டு, ஏய் சும்மா வர்றீ, அந்த ஆள் சும்மா ஏமாத்துறான்ற மாதிரி கண்ணு காட்ட அந்த சிஇஓவும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த பொண்ணு, நீங்க அழக்கூடாது, நாங்க தான் அழணும் நீங்க பண்ண வேலைக்கு அப்படின்னு கத்தும் போது உடனே கீழே மண்டி போட்டு, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கே அசிங்கமா இருக்கு இப்படி பண்ணிட்டமேனு, நான் ஜெயிலுக்கு போக கூட தயாரா இருக்கேன், நான் பண்ண தப்புக்கு நான் ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும், நான் இப்பவே போன் பண்றேன், நானே போய் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து டயல் பண்ணும்போது, என்னதான் நான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் தண்டனை அனுபவிக்கணும் தான், ஆனா என் குழந்தை இப்பதான் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி இன்னும் ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. அப்படியே அவரை விட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு இப்ப என்ன பண்ணன்னு தெரியல. இவர்கிட்ட இப்ப காசு இல்ல, கம்பெனி பேர்ல வாங்கின காசெல்லாம் பையன் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போட்டுட்டாரு, கம்பெனியை நடத்த முடியாம போனா அவ்வளவுதான், வேலை இருக்காது, என்ன பண்ணன்னு 2 பேரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.